அவருக்கு திடீர்னு வந்து ரஜினி சார் உள்ளே இழுக்கிறார். ரஜினி சார் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இதில் வந்து திமுக அழுத்தம் கொடுத்து தான் அவர் அரசியல் வரல. இத்தனைக்கும் அந்த நேரத்தில் திமுக ஆட்சியிலே இல்லை. தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு கட்சி வந்து மிக பெருசாக உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு நம்மலாம் வந்து பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி வளர்ச்சி வந்து விஜய் சாருடைய கட்சி வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கா அப்படின்றது வந்து முதல்ல ஒரு 4%, 5%, 8% அப்படின்னு சொன்னவங்க 15%, 20%, 25% அப்படி ஒரு ஒப்பீனியன் போல்லலாம் நிறைய வந்துட்டே இருக்கு. ஒரு ஆல் இண்டியா லெவல்ல எந்த ஒப்பீனியன் போல் எடுத்தாலும் யாருமே 15% கம்மியா சொல்லவே இல்ல. விச் இஸ் அ பிக் அச்சீவ்மென்ட். அது விஜய் சாருக்கு இருக்கிற மாபெரும் ஆளுமை, அந்த ஒரு கிரேஸ். அவர் வந்து ஒரு சினிமா ஸ்டாரா மட்டும் பார்க்காம, தனக்குன்னு ஒரு தலைவனா அந்த ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ரசிகர்கள் கூட்டம் மட்டும் இல்லாம, பல பேர் ஃபேமிலிஸ் எல்லாருமே நம்ம வந்து விஜய் சாருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாரி ஒரு 15, 20% வந்துட்டாங்கன்னா, அத அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு தான் கூட இருக்கவங்கலாம் உதவி பண்ணுமே தவிர, அத குறைக்கிற மாரி யாரும் பண்ணக்கூடாது. அது என்ன நடக்குதுன்னா, திடீர்னு வந்து ஒரு நேத்து நடந்தது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அதாவது ஒருத்தர் வந்து பேசுறாரு, மைக் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு, அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த மாரி வந்து திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள், அவருக்கு திடீர்னு வந்து ரஜினி சார உள்ள இழுக்கிறாரு. ரஜினி சார் வந்து இந்த மாரி ஒரு பெரிய இதில வந்து திமுக அழுத்தம் கொடுத்து தான் அவர் அரசியல் வரல. இத்தனைக்கும் அந்த நேரத்தில திமுக ஆட்சியிலே இல்ல. அவர் விலகும்போது திமுக ஆட்சியிலே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா. அப்போ அதிமுக ஆட்சியில இருந்தது. கரெக்ட்டுங்களா? பீரியட் கரெக்ட்டா? ஆமா. அவர் அரசியல் வரணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அதிமுக தான் ஆட்சியில இருக்கு. 10 வருட காலம் அதிமுக ஆட்சியில இருக்கும்போது, திரு ரஜினி சார் வந்து நான் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, எல்லா பிளானும் பண்றாரு. அப்ப ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் வந்து அந்த மண்டபத்துக்கு மண்டபத்துல போகும்போது, அது போற வழி ஃபுல்லா டிவி ஆமா. சேனல் தான். ஆமா, ஆமா. கவரேஜ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. 2018, 19, ஆமா, 20 ஆமா, எல்லாம் அதிமுக ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. ம். அப்போ நீங்க என்ன பேசணும்? இவர் வந்து அரசியல் வராததுக்கு காரணம் நீங்க அதிமுக சொன்னீங்கன்னா ஓரளவாவது அதிமுக ஆட்சியில இருந்து சொல்லலாம். திமுக வந்து பிரஷர் பண்ணி அவர் வந்து அரசியல வரவிடல அப்படின்னு சொன்னா, அப்போ நான் திமுக அனுதாபமா நான் பேசிட்டு இல்ல. உண்மைய தவிர்த்து நீங்க வந்து மக்களுக்கு வந்து என்ன சொன்னா ஒரு மக்கள் வந்து நம்பிடுவாங்கன்ற மாரி ஒரு பொய்ய சொல்லும்போது இல்ல, எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம்.